ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரே நிமிஷங்க. ஓகே, செட்டு. ஸோ 2 நாள் ஆகிட்டுங்க வண்டி எடுத்து. ஏன்னா 2 நாளாக பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரம்ப் வந்திருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு லீவ் கொடுத்துட்டாங்க எங்கள் கம்பெனியில் இல்லை, மொத்தமாக எல்லா ஃபுட் டெலிவரி கம்பெனியும் லீவ் கொடுத்துட்டான்லே. அவர் வந்தால் ஏன்டா ஃபுட் டெலிவரி கம்பெனி லீவ் கொடுக்குறாங்கன்னா, ஸோ நம்ம இந்தியாவிலையுமே இதேமாரி இருக்குது. பெரிய பெரிய தலைவர்கள் வராங்க, வெளிநாட்டுலேருந்து வராங்கன்னா, நம்ம ஒரு இந்த ஓலப்பறை இந்த சேரி மாதிரி இருக்கும்பாங்கல்ல, அப்படிலாம் சொல்லுவான்ல தெரியுமா? இந்த ஓலப்பறை குடிசை வீடு, கஷ்டப்படுறவங்க வீடெல்லாம் மறைப்பான்ல தெரியுமா? அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். பயங்கரமான வெயிலுங்க. எவ்வளோ டிகிரினா 41 டிகிரி. இப்போ வந்து ரியாத்தில் யாஸ்மீனில் இருக்கேன், அந்த லைனில் இருக்கேன். 41 டிகிரி. இப்போ முடியல, பயங்கரமான வெயில். ஸோ நான் இடையில கேமரா ஆன் பண்ணேன், கேமரா ஓவர் ஹீட் ஆகி டெம்பரேச்சர் ஹை அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் மெசேஜ் வந்துருச்சு. உடனே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு என்ன மரம், இளந்தப்பழ மரம் இல்லை, இது வந்துட்டு டேட்ஸ் மரம், அதுக்கு அடியில் நின்று சரி லாகின் பண்ணேன். அதை லாகின் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக வெயில் இருக்கும். எப்படி தான் வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரில. ஏன்னா கேமரா போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இணரில் கவர் பண்ணுறேன். ஓகே, சரிங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போவே அந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. சவுதி ரியாத்தில் நம்ம வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? இங்கே தான் ஜாப் நம்மளுக்கு ஃபுட் டெலிவரி. நம்ம ஊருக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லா இருக்கேன் இப்போ வரைக்கும். போகலாமா வேலைக்கு? இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரை கொடுத்தேன், அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆச்சு? ஆட்டோ அக்செப்ட் ஆஃப் பண்ணேன், எவ்வளோ தூரம் தெரியலையே. நினச்சேன் இதுதான் பிரச்சனை, ஆட்டோ அக்செப்ட் வச்சாலே இவ்வளோ தூரத்தில் கொண்டு கொடுப்பானுன்னு. சரி, ஓகே, என்ன இனியாவது ஆஃப் பண்ணும், திரும்ப எங்கேயாவது கொண்டு விட்டுற போகிறோம். இல்லைங்க, இந்த டைமில் நல்ல பீக் டைம். இந்த டைமில் நம்ம லாங்காக ஒரு ஆர்டர் கொண்டு போகிறோம்னு வைங்களேன், அந்த டைமுக்குள்ளே இங்கே ஷார்ட் ஆர்டர் ஒரு 2-3 பண்ணிடலாம், 2ஆவது பண்ணிடலாம். சரி, ஓகே. பிக்கப்பே 3 கிலோமீட்டரில் போட்டிருக்கேன். எதுக்கு அக்செப்ட் பண்ணேன்? ஆட்டோ அக்செப்ட் வச்சு. அன்றைக்கி என்னென்னா ஆட்டோ அக்செப்ட் வச்சுட்டு ரியாத்துக்கு வெளியே போயிட்டு வந்தேன். அது தவறான செய்யலாம், ஆனால் நான் போயிட்டு வந்துட்டேன். புது ஃபேண்ட்டுங்க, அதை காமிக்கல பார்த்தீங்களா? புதுசாக வாங்கினேன் நேற்று தான். போய்ட்டு லூலு ஹைப்பர் மார்க்கெட்ஸ், அங்கே ஃபேண்ட்லாம் உண்டு, ஃபேண்ட்டு டிஷர்ட்லாம். ஸோ 2 ஷார்ட்ஸ் வாங்கினேன் பிளாக் கலரில், அப்புறம் 2 ஃபேண்ட்டு. ஏன்னா பிளாக் கலர் ஃபேண்ட்டு தான் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஹேங்கர்லேருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். 2வது நம்ம பிளாக் கலர் ஃபேண்ட்டு போடலன்னு வைங்களேன், அதுக்கு ஃபைன் வேறு உண்டு. இங்கே ஹேங்கர் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் பேர் அலைவான்ல, அத்தாரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. அவன் நம்ம ஒழுங்காக எல்லாம் போட்டிருக்குமான்னு பார்ப்பான்ல, பேக் வச்சுருக்குமா, பேக்கை க்ளீனாக வச்சுருக்குமா, ஃபேண்ட் ஒழுங்காக போட்டிருக்குமா, ட்ரெஸ் ஒழுங்காக துவச்சி போட்டிருக்குமா, எல்லாம் பார்ப்பான்ல. அது நல்லது தான், அந்த மாதிரி இருக்கிறது நல்லது தான். ஸோ அவங்க என்ன ஆல்ரெடி 2-3 வாட்டம் வார்னிங் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வேறு கலரில் தான் ஒரு ஃபேண்ட்டு போட்டிருப்போம். ஸோ இந்த கலரில் ஒரு ஃபேண்ட்டு போட்டிருப்போம். சரி, அப்போ நேற்று போய் வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேண்ட்டு, 2 பிளாக் கலர் ஃபேண்ட் இதே மாதிரி தான், கார்கோ டைப்பு. நான் அந்த ரப்பர் டைப்பில் இருக்கிறது வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் வெயிலுக்கு அது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் போனேன். நெட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதையும் பார்த்தேன், அது ஹீட் ஆகும் அந்த ஃபேண்ட்டு. இது கார்கோ, நம்ம துணி டைப்பு. இது அந்தளவு ஹீட்டு தெரிஞ்ச மாதிரி இல்லை இப்போ வரைக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேண்ட்டு, 2 ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் பில்லோ கவர் வாங்கிட்டு வந்திருந்தேன், அப்புறம் பெட்ஷீட் கவர் அது வாங்கிட்டு வந்திருந்தேன், அப்புறம் ஒரு சென்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன், அப்புறம் சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கினேன். 2 மாதத்துக்கு ஒரு ஆட்டம் ஓடுது ஒரு ஷாம்பு. அதுமாதிரி சோப்பு வந்து சோப்பு யூஸ் பண்ண மாட்டேன், சோப்புக்கு பதிலாக சோப்பு லிக்யூட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே. அதுவும் அதேமாரி 2 மாதத்துக்கு ஒரு ஆட்டம் ஓடுது. எல்லாம் நேற்று வாங்கிட்டு வந்தேன்.
ஏன்னா நேற்று 2 நாள் லீவு. இங்கே ட்ரம்ப் வராருன்னு சொல்லிட்டு சவுதிக்கு ட்ரம்ப் வந்திருந்தார். ஸோ நம்ம மோடி வந்தார் பார்த்தீங்களா, வந்து ஒரே நாளில் போயிட்டார். ஸோ ட்ரம்ப் வந்து 2 நாள் இருந்துட்டு தான் போனார். அதனால தான் நேற்றும் எங்களுக்கு லீவு. ஓ, அந்த சைடு போய் வாங்கணுமா? என்ன கடை அது? ஃபிட் பேவா? அப்படி கடையே கிடையாதடா அந்த லைனில். அதில் ஒரு KFC உண்டு. ஓ, என்ன இந்த சைடில் இருக்கு பாருங்க. இல்லையே அப்படியும். சரி பார்த்துருவோம் போய். பயங்கரமாக வெயில் அடிக்குங்க. அந்த ஹீட்டு காற்று எல்லாம் அடிக்கும்போது டீஹைட்ரேட் ஆயிடுது. ஒரு பாட்டில் தண்ணி ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ வெறும் எம்டி பாட்டில் வச்சுருக்கேன். எங்கேயாவது தண்ணி பிடிக்கணும். இந்த டைம்லலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப கஷ்டங்க. மாடி பைக்கில் போகிற நம்மளுக்கு பைக்கில் போகிறதும் கஷ்டம்தான். ஏன்னா காற்றுல தானே சூடான காற்று நம்ம மேலே படும். வேறுங்க இவங்களாம் ரொம்ப பாவம். 13 கிலோமீட்டருங்க. இது 13 கிலோமீட்டர் விஷயம் கிடையாது. பட் இதோட போகிற பாதை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப விஷயம். சில இடத்துல ரோடு வேலை நடந்துச்சுன்னு வைங்களா திருப்பி விட்ருவான். இப்போ கூட இது பாருங்க, ஹைவேக்கு அந்த பக்கம் திரியால ஒரு லொக்கேஷன் விட்டுருக்கான். பாவம், ஏதோ ஒரு டெலிவரி பாயோட பையனோட கார் டெலிவரின்னு நினைக்கேன். பேட்ரி இறங்கிருச்சு. இந்த வெயிலில் பேட்ரி ஆட்டோமேட்டிக்காகவே இதாயிரும். அப்படி அவனுக்கு இறங்கிட்டு போல ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கான். வர்றவன்லாம் அவன்கிட்ட ஹெல்ப் வாங்குறான்லி, அவனுக்கு எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கான். ஷோ மீ, வி கோ ஹியர். சரி, நம்ம வேலையை பார்ப்போமா? போவோமா? இந்த லைன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக போட்டிருக்கானே. சரி போவோம், என்ன ஆக போகுது. ஸோ இங்கே பாருங்கள், ஏர்போர்ட் வந்துட்டோம் பாருங்க. ஏர்போர்ட் ஃப்ளைட் நிற்கிதா, சவுதி ஏர்லைன்ஸ். ஆனால் இது ஏர்போர்ட் இல்லை. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி தமாமில் இருந்து பார்த்தீங்க, தமாமா ஜித்தாவான்னு தெரில. ஸோ இங்கேருந்து 3 ஃப்ளைட் கொண்டு வந்திருந்தாங்க. இதில் லாரியில் வச்சு. ஸோ அந்த ஒரு பார்க் இது ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி. இந்த சைடு பொலிவியாடு இருக்குது. இந்த பொலிவியாடு நம்ம வீடியோவில் நிறைய வாட்ட காமிச்சிருக்கோம். நம்மளே நிறைய வாட்ட வந்திருக்கோம். இங்கே பொலிவியாடு அப்படின்னு எழுதி BLVD போட்டிருக்கு. நைட்டு தாங்க நல்லா இருக்கும் இது பார்க்க. பொலிவியாடு ஃபுல்லாக லைட்லாம் போட்டு அருமையாக இருக்கும். பகலில் இந்த வெயிலுக்குலாம் எவனும் வரமாட்டான். இந்த வெயிலுக்கு வரவனா அவனும் பைத்தியமாக தான் இருப்பான். ஒன்பது கிலோமீட்டர் 9 நிமிஷம். நம்பிக்கையிலனா பாருங்க, 9 கிலோமீட்டர் 9 நிமிஷம். ஸோ கொடுத்தாச்சுங்க 2வது ஆர்டரு. பயங்கர தூரம், பயங்கரமாக வெக்கையாக இருக்கு, முடியல. D6 இன்னும் இங்கேருந்து சிட்டிக்குள்ளே போனாங்க. அதுதான் ஒரு விஷயம். இப்போ வந்து திரும்ப நம்ம சிட்டிக்குள்ளே போனோம். உடம்பு பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகிட்டுன்னு நினைக்கேன். தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டு. நம்ம ஒழுங்காக தண்ணி குடிக்கலாம்னு வைங்களேன், நம்மளுக்கு தலைக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் டீஹைட்ரேட்டான ஸ்டார்டிங் ரேஞ்சு. அதுக்கப்புறம் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ நான் டீஹைட்ரேட் ஆகிட்டேன், எனக்கு நல்லா தெரியுது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு நான் டீஹைட்ரேட் ஆகலைன்னா இந்த வெயிலுக்கு தாங்க அசிங்கம். அதனால் கண்டிப்பாக டீஹைட்ரேட் ஆயிடுவேன். ஏன்னா இந்த வழியா அங்கே போனால் சிட்டிக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் போக வேண்டியிருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் அங்கே கொடுத்துட்டு எத்தனை ஒரு 13-14 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கேன். இன்னும் ஆர்டர் வரல. இப்படி தான் ஏன்னா அவுட்டர்லேருந்து வெளியே வந்துட்டுமா ஆர்டர் கொஞ்சம் நேரம் வராது. இது ஒன்று தான் லாங் ஆர்டரில் இருக்க பிரச்சனை. அதுவும் இந்த திரியா அந்த மாதிரி லைனுக்கு போனால் ரொம்ப ஒரு சிக்கல். அந்த சைடு கொஞ்சம் திருட்டம் அதிகம். அந்த திரியாவுக்கு கீழெல்லாம் போனோன்னா அங்கே திருட்டம் அதிகம். பொருள் அவங்க ஆன்லைனாக காசு தர மாட்டான்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது.
போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வேலை பார்க்கணும். அங்கே முடியல ரொம்பனா, இவ்வளோ வெயில், இதோட வெயில் அதிகமாக வந்து நான் இருக்கும்போது இருந்திருக்கு சரிங்களா. 48 நினைக்கிறேன், 48 49 நினைக்கிறேன். ஸோ போன வருஷம் அப்போ கொஞ்சமாக எனக்கு உடம்புல கொஞ்சமாக கொழுப்புன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த கொழுப்பு மெல்ட்டாகி என்னோடய உடம்பை பார்த்துக்கிட்டு இருந்து. பட் இப்போ நான் எலும்பும் தோளமாகிட்டேன். ஸோ நான் இந்தியாவிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா 45 இருந்தேன், 75 இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3-4 மாதத்தில் எம்மாடி தலைவரே போ எங்க பிரேக் அடிச்சு அடியை பார்க்கணுமா? நான் இப்போ டயர் அப்படி சுத்திட்டு எங்கு இல்லைன்னா இப்போ பென்ஸ் எல்லாம் நொறுக்கி இருப்பேன். ஸோ இந்தியாவிலேருந்து வந்து ஒரு மாதம் கொஞ்சம் மெலிஞ்சிட்டேன். இந்தியன் ஃபுட் இல்லை, நம்ம வீட்டு ஃபுட் இல்லைன்னு. அதுக்கப்புறம் திரும்ப வெயிட் போட்டேன். 85 கிலோவோ எவ்வளோ இருந்துச்சு. 75லேருந்து 85 அபோவ் மேலே போயிட்டேன். 85 89 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி இறங்கினேன், திரும்ப ஏற்றினேன், இப்போ திரும்ப இறங்கிட்டேன். இந்த வெயில் டைமுங்கும்போது சாப்பாடு ஒழுங்காக இருக்காதா, நம்மளுக்கு சாப்பிட தோணாது. இப்போ எனக்கு சாப்பிடே தோணல, பட் டைம் ஆகிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டுருக்கேன். அப்படிங்கும்போது இப்போ என்ன வெயிட் போட்டு பார்த்தா எவ்வளோ இருப்பேன்னா ஒரு 60 kg கூட இருப்பேன். 60 kg இருப்பேன். ஏன்னா போன்லாம் இருக்குல்ல, 60 இண்டிகேட்டர் போடல பைத்தியக்கார பையில இருக்கான்லாம் இருப்பான் போல. எங்கேருந்தா வரான்ல இவங்க, லைசன்ஸ் எப்படி கொடுக்குறான்ல போல. டெஸ்ட்லாம் பார்த்துட்டு அவன் மென்டாலிட்டி எப்படி இருக்கு, சைக்கோவா நார்மலான்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்க இவ்வளோ அழகாக இண்டிகேட்டர் போட்டு போகிறான். யார் சாமி இவன்லாம்? வெறுப்பேத்துறா மயிலாடு. நான் ஏதோ ஜாலியாக பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். சரி எல்லாம் சரியாயிரும். ஸோ இப்போ வந்து 66 59 அந்த மாதிரி தான் இருப்பேன். இன்னொரு ஒரு மாதம் அப்படி தான் இருக்கும் உடம்பு. ஏன் என்னாச்சு இன்னைக்கு எல்லாருக்கும்? வெயிலில் எல்லாருக்கும் மூளை வேலை செய்யாமல் போயிட்டு நல்லா சாப்பிட்டேன். ஒரு கப்ஸா, ஒரு சின்ன மவுண்டன் டியூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெபன், அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், இவ்வளோ வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வாட்டர் பாட்டிலில் கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சிட்டு நான் வாங்கின லெபனை அதுக்குள்ளே ஊற்றிட்டு, கப்ஸா சடமாக லெமன் இது தருவாங்க, மிளகாய் தருவாங்க. அதையும் பிச்சு போட்டு உள்ளே போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா குளிக்கிட்டு கொஞ்சோண்டு குடிச்சிட்டு மிச்சத்தை என்ன சார் 30 ரூபா அனுப்பிடுங்க. 3வது ஆர்டருங்க, மெக்டொனால்ட்ஸ் ஆர்டரு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பக்கத்துலேயே தான் கடை இருக்கிற லொக்கேஷன்லேயே தான், தள்ளி கஸ்டமர் 450 மீட்ரு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே இருங்க ஜாய்ஸு. அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லேடிஸ் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சுங்க, டெலிவரி பாய்ஸ் மட்டும் தான் உண்டு, டெலிவரி கேர்ள்ஸ் கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி ஈக்குவாலிட்டி இங்கேயும் உண்டுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து சண்டை போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ட்ராப் இங்கே தான், இதுலேயே தான் நிறைய கடையாக இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. கொடுத்தோடனே கூட ஆர்டர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவனை உருட்டுறான். ஜாய்ஸ் ப்ரோ கொஞ்சம் வேகமாக போங்க. சூப்பர் பவர் கொண்ட சூப்பர் மகனி வேணும். இவர் ஒரு வண்டியை கொண்டு ஒரு ஃபுல் ஸ்லாட்டில் கொண்டு விட்ருக்கான். இப்படி விட்டா அப்புறம் எப்படி நாமெல்லாம் இது பண்ணுறது? இதுவும் தப்பு தான், இவன் விட்டுருக்கதும் தப்பு தான், இப்படி விடக்கூடாது. ஸோ 4வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. அம்மா என்ன சூடு! பயங்கர சூடுங்க. இதை பிடிக்க முடியல. என்னது கிளச் லிவரை பிடிக்க முடியலங்க, அப்படி சூடாக இருக்குது. க்ளவுஸ் பிஞ்சிருச்சுங்க, இந்த இடத்துல பிஞ்சிருச்சு. அதனால் க்ளவுஸ் இல்லை, ஒன்று வாங்கணும். எவ்வளோ தூரம் இருக்குது? மனசாட்சியே இல்லாமல் தான் தருவான்டோ. 10 கிலோமீட்ரு 18 நிமிஷம். 10 கிலோமீட்டர்லாம் தூரமாடான்னா அது தூரம் இல்லை தான், ஆனால் கொடுக்குற இடம் அப்படியா. திருப்பி அங்கே ஆர்டர்லாம் இருக்காது, திரும்ப கீழே வரணும், அவ்வளோதான். அதுதான் விஷயம். அதனால தான் அந்த 10 கிலோமீட்டர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுறது. ஒரு பைக் பேரை கூட அதாவது நம்ம காரை மிந்தி அப்படி மிந்தின உடனே கோவம் வந்துடணும். நீலாம் எப்படிடா நம்மளை மிந்துவ அப்படிங்கிறது. ஐயோ,
செம்மையாக ஹீட் அடிக்குங்க. அந்த லிவரே தொட முடியல. அடுத்த மாதம்லாம் லிவரில் கை வைக்கும்போது லிவரில் கை ஒட்டிவிடும், அந்தளவுக்கு அது ஹீட்டாக இருக்கும். இப்போ போலீஸ் நிற்கி நம்ம ஓட்டுற கட்டிக்கன்னு அடிச்சுட்டு. ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 மணிங்க, 5:56 ஆகுது. ஆனால் 6 ஆகிட்டு. ஸோ எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா இப்போ தான் 5வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேங்க. எவ்வளோ கிலோமீட்டர்னா 13 கிலோமீட்ரு இல்லை, ஆமாம் 13 கிலோமீட்டர் 12 நிமிஷம் போட்டிருக்கான். ஆனால் இதுலேயே கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. நீ அந்த ஹைவேல போகும்போது டிராஃபிக் இருக்கும். சரி ஓகே, ஏதோ ஒன்று போட்டிருக்கான், பார்ப்போம். ஆனால் 5 ஆர்டர் தான் ஆயிருக்கு இப்போ வரைக்கும். முந்தி ஒரு மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் எடுப்பேன். போன மாதம் 1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதம் என்ன இங்கே பாருங்க, 1 மணி நேரத்துக்கு 1 ஆர்டர் தான் கணக்கு வந்திருக்கு. அப்படி இப்போ 6 மணி ஆயிடுச்சு. அப்போ 6 ஆர்டர் தான் ஆயிருக்கணும். ஆனால் எண்ணிதான் ஆர்டர் வரோங்க. ஒரு 5:30க்கு மேலே தான் எப்போவுமே ஆர்டர் இருக்கும். பட் இப்போ 6 ஆயிடுச்சா, என்ன ஆர்டர் இல்லையா? மேபி இந்த ஆர்டர் கொடுத்த பிறகு தான் விஷயங்கள் தெரியும், ஆர்டர் எப்படி வரும் அப்படின்னு. கை ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிட்டுங்க. இருங்க, ஸ்கின்லாம் உரிய ஆரம்பிச்சிட்டு, இருங்க குட்டி குட்டியாக பிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு. கால்லையுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த காற்று நேராக ஷூவில் தான் படுது ஹீட்டாக. அதனால் கால் கை எல்லாத்தையுமே ட்ரை ஆக்கி விட்டுருச்சு.